அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் கமலேஷ். இந்த பதிவு எதற்குரியதுன்னா, வயதான முதியவர்கள் பெண்களுக்கான பதிவு. வயதான முதியவர்கள் பெண்கள் பல முறை உங்களோட உதவித்தொகைக்காக வருவாய்த்துறையை நீங்கள் நாடியிருப்பீங்க. உங்களுக்கு உதவித்தொகை கிடைச்சதோ இல்லையோ, உரிய பதில் கிடைச்சிருக்கும். நீங்கள் உதவித்தொகை பெற முடியாத முதியவர்கள் பெண்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டு லிங்க்கில் நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த டாக்குமெண்ட்டை உங்களால் கொண்டு வர முடியலன்னா உங்கள் பகுதி இளைஞர்கள்ட்ட கொடுத்து அனுப்புங்க. கொண்டு வரக்கூடிய இளைஞர்களுக்கு பெட்ரோல் செலவு முற்றிலும் இலவசம். அவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் பெட்ரோல் செலவுங்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல சார்? நாம் உங்களுக்கு பெட்ரோல் செலவு கொடுக்கல. வருங்காலத்தில் நம்ம பிஸியாக இருந்தோன்னா அவங்களுக்கு உதவி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோம். இலைமறை காய்மறையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். முந்தி வயசானவங்கள்லாம் பழங்களை சாப்பிட்டு கொட்டைகளை மரத்து கீழேயோ இல்லை வெயிலையோ போடுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது முளைக்கணும்ட்டு நினச்சி விதைக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த இளைஞர்களுக்கு இலவசம் பெட்ரோல் சொல்லி உதவி செய்ய சொல்லி கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் பெட்ரோல் இலவசம் சார். அதுபோல் எனது சொந்த ஊர் ஆனைகுடி மக்கள், எனது வீட்டிலே உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்துருங்க. நான் வாரத்துக்கு ட்வைஸ் வரேன், நானே டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிடுறேன். இந்த முறை அனைத்து தரப்பினருக்கும் தேவையான உதவித்தொகை நிச்சயம் இலவசமாக வழங்கப்படும், பெற்றுத்தரப்படும். நன்றி, வணக்கம்.